அன்பானவர்களே, ஒரு தலைவன் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? வீட்டில் ஒரு முகம், வெளியில் ஒரு முகம் சரியானதா? தலைவரின் பிள்ளைகள் தலைவர் கடைபிடிக்கும் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா? இல்லாவிட்டால் என் தகப்பன் தலைவர், எனவே நான் என் விருப்பப்படி வாழ்வேன் என்று இருக்கிறார்களா? தலைவரின் கை சுத்தமாக இருக்கிறதா? மற்றவர்கள் அதை சாட்சியாக கூறக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை எளிமையாக, நியாயமானதாக, நேர்மையானதாக இருக்கிறதா? சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களா? வாருங்கள், இந்த நாளின் நிகழ்ச்சியிலே அதை குறித்து சற்று பார்ப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 2 நிகழ்ச்சிகளிலேயும் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதிய கடிதத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இன்று தீத்து 1 அதிகாரம் 6 வசனம் முதல் 16 வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே பவுல் கிரேத்தா தீவில் உள்ள சபைகளுக்கு மூப்பர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று தீத்துவுக்கு கட்டளை கொடுத்ததை சிந்தித்தோம். மேலும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை குறைவு ஏற்படாமல் உண்மையான விசுவாசிகளாக எப்படி மூப்பர்களை ஏற்படுத்துவது சிறந்தது என்பதை குறித்தும் சிந்தித்தோம். தொடர்ந்து வரும் வேத பகுதியிலே சபையின் மூப்பர்களாய் நியமிக்கப்படுகிறவர்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய தகுதிகளை குறித்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். பாருங்கள், தீத்து 1 அதிகாரம் 6 வசனம். குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பேரெடுக்காத விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனுமாகிய ஒருவன் இருந்தால் அவனையே ஏற்படுத்தலாம். இங்கே குற்றம் சாட்டப்படாதவனும் என்று சொல்லும் பொழுது அந்த மனிதன் பாவமே இல்லாத பரிபூரணமான ஒரு மனிதன் என்று பொருள் அல்ல. அவனுக்கு எதிராக கொண்டு வரப்படும் எந்த குற்றச்சாட்டும் உண்மை என்று நிரூபிக்கப்படக்கூடாது. அப்படி என்றால் அவன் குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு மனிதன் என்றுதான் பொருள்படும். திருச்சபையிலே பொறுப்பில் இருக்கும் ஒருவருக்கு நேராய் சபையில் உள்ள மற்றும் ஒருவர் கையை நீட்டி இவர் இந்த குறிப்பிட்ட காரியத்திலே உண்மை உள்ளவர் இல்லை என்று கூறும் பொழுது அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் கிறிஸ்துவின் நாமம் அங்கே தூஷிக்கப்படுகிறது. இயற்கையாகவே அந்த மனிதன் எவ்வளவு சிறந்த தாளந்துகளை உடைய ஒருவனாக இருந்தாலும் சரி, அவன் உண்மையான ஒரு விசுவாசி அல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் திருச்சபையிலே பொறுப்பில் இருக்கக்கூடாது. அடுத்ததாக, ஒரே மனைவியுடைய புருஷனும் விசுவாசமுள்ள பிள்ளைகளை உடையவனும் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதன் தனது சொந்த குழந்தைகளை கர்த்தரிடத்திலே வழிநடத்த முடியாவிட்டால் அவன் திருச்சபையிலே ஒரு அதிகாரியாக இருக்கக்கூடாது. தயவுசெய்து என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். இன்று பல அற்புதமான கிறிஸ்தவ வீடுகளிலும் கர்த்தரிடத்திலிருந்து விலகி தெய்வீக வளர்ப்பின் எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியாத ஒரு மகன் அல்லது ஒரு மகள் இருப்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஒரு மனிதன் ஒரு நல்ல தெய்வீக மனிதனாய் இருக்கலாம், அவனுக்கு அற்புதமான கிறிஸ்தவ குடும்பம் இருக்கலாம், மேலும் அந்த பையன் அல்லது அந்த பெண் கிறிஸ்துவை விட்டு விலக காரணமான எதற்கும் இவன் குற்றவாளியாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் திருச்சபையிலே அதிகாரியாக இருக்கக்கூடாது. கவனியுங்கள், திருச்சபையில் ஒரு அதிகாரியாக வேறொருவரை பற்றி தீர்ப்பு வழங்க அவர் அடைக்கப்படலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருச்சபையில் தவறு செய்த மற்றொரு நபர் தனது விரலை நீட்டி உங்கள் மகன் எப்படி அல்லது உங்கள் மகள் எப்படி இருக்கிறாள், என்னிடம் பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்கலாம். எனவேதான் கிறிஸ்துவின் நாமம் தூஷிக்கப்படாமல், திருச்சபையின் அந்த பொறுப்பு குற்றப்படுத்தப்படாமல் இருக்க திருச்சபையில் உள்ள அதிகாரி விசுவாசமுள்ள கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளை உடையவராய் இருக்க வேண்டும். மேலும் அந்த பிள்ளைகள் துன்மார்க்கர் என்றும் அடங்காதவர்கள் என்றும் பெயர் எடுக்கக்கூடாது. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் ஊதாரிகளாய் இருக்கக்கூடாது என்று சொல்லலாம். அவர்கள் பதாகைகளை ஏந்தி செல்லும் எந்த எதிர்ப்பு இயக்கங்களிலேயும் இருக்கக்கூடாது. மாறாக அவர்கள் கர்த்தராகிய இயேசுவை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ்வதிலும் அவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுப்பதிலும் அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வசனம் 7 பாருங்கள், தீத்து 1:7. ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியனும் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும். திருச்சபையில் கண்காணியாக இருப்பவன் கணக்கு கொடுக்க வேண்டியவனாய் இருக்கிறான். அவன் கடவுளுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும், மனிதர்களுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். திருச்சபையிலே அவன் பொறுப்பிலே இருப்பதற்கான காரணம் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து திருச்சபையை சரியாய் வழிநடத்துகிறவனாய் இருக்க வேண்டும்.
முட்கோபம் இல்லாதவனா என்று சொல்லும் பொழுது தொட்டால் சிணுங்கியே இருக்கக்கூடாது. சின்ன ஒரு கருத்து வேறுபாட்டிற்கும் சத்தத்தை உயர்த்தி சண்டை போடுகிறவனாக இருக்கக்கூடாது. மேலும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனாக இருக்கக்கூடாது என்பது மிக அவசியமான சரியான ஒரு எச்சரிப்பு. திருச்சபையிலே பொறுப்பில் இருப்பவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. திருச்சபைக்காக பொருட்களை வாங்கும் பொழுது அதில் தனக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அதில் ஈடுபடுவதற்கான சோதனை உண்டு. அதை மேற்கொண்ட ஒரு மனிதனாய் அவன் இருக்க வேண்டும். இந்த கண்காணி என்ற வார்த்தையும் மூப்பர் என்ற வார்த்தையும் ஒரே பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மூப்பர் என்று சொல்லும் பொழுது இது ஒரு தனி மனிதனை குறிக்கிறது. அவன் ஆவிக்குறி வாழ்க்கையிலே முதிர்ச்சி பெற்ற ஒருவனாய் சரீரத்திலே சுகதேகியாய் இருக்க வேண்டும் என்பது நல்லது. கண்காணி என்பவன் சபையை மேற்பார்வை செய்கிறவன், அந்த சபையை ஆளுகிறவன் என்றும் கூறலாம். எனவே கண்காணி என்பது அந்த பொறுப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர். ஒரு திருச்சபையில் ஒருவர் மட்டும் இந்த பொறுப்புள்ளவராய் இருப்பதில்லை, பலர் இந்த பொறுப்பிலே இருக்க வேண்டும். கிரேத்தா தீவில் உள்ள திருச்சபைகளிலே ஏற்கனவே மூப்பர்கள் இருந்தார்களா அல்லது யாரும் இல்லை? தீத்து தான் இப்பொழுது சிலரை நியமிக்க வேண்டியதா இருந்ததா என்பதிலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. தீத்து நியமித்த மூப்பர்களை திருச்சபைகள் ஒப்புக்கொள்ள வேண்டியது இருந்திருக்கும். இருப்பினும் அது முக்கிய பிரச்சனை அல்ல. இன்றைய திருச்சபைகளிலேயும் அது பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஒரு திருச்சபையிலே அத்தகைய பதவியை வகிக்க ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதே பவுலின் மனதில் இருந்த முக்கியமான பாரம். பாருங்கள், தீத்து 1:8, அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கம் உள்ளவனும். இந்த வசனமே மிக தெளிவாக சொல்கிறது. திருச்சபையின் ஒரு மூப்பராய் அல்லது கண்காணியாய் இருப்பவர் திருச்சபைக்கு வரக்கூடியவர்களையும் தங்கள் வீடுகளுக்கு வரக்கூடியவர்களையும் நல்ல முறையிலே உபசரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நல்ல மனிதர்கள் மேல் விருப்பம் உள்ளவர்களாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராயும் இருக்க வேண்டும். மொத்தத்தில் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். பாருங்கள், தீத்து 1:9, ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனுமாயிருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவனுமாய் இருக்க வேண்டும். திருச்சபையிலே ஒரு கண்காணியாக அல்லது மூப்பராக இருக்கும் ஒரு நபர் வேத வசனத்தின் அடிப்படையிலே ஞானமாய் ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரம் வசனத்திற்கு எதிராக பேசுகிறவர்களை சரியான வசனங்களை கொண்டு கண்டிக்கக்கூடியவர்களாயும் இருக்க வேண்டும். நன்றாக கவனிங்கள், ஒரு கண்காணி 2 முக்கியமான காரியங்களை செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். முதலாவது, கர்த்தருடைய வசனத்தை சரியாய் போதிக்கக்கூடிய அல்லது மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய, மேலும் வசனத்தின் அடிப்படையிலேயே ஆலோசனை கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, வேதத்தில் எங்கோ இருக்கிற ஒரே ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு தவறான போதனையை சரி என்று சொல்கிறவர்களை சரியான வசனங்களுக்கு நேராய் வழிநடத்தி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். அதாவது பொறுப்பிலே இருக்கிறவர்கள் வேத வசனங்களிலே பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் வியாபாரத்திலே சிறந்து விளங்குகிறார்கள் என்பதால் அப்படிப்பட்டவர்களை திருச்சபை பொறுப்புக்கு வைக்க முடியாது. திருச்சபையிலே என்ன பொறுப்பை செய்தாலும் கர்த்தருடைய வசனத்தை சரியாய் கற்றுக்கொண்ட ஒரு மனிதனாய் அவன் இருக்க வேண்டும். 2ஆம் உலக மகா யுத்தத்தின் சமயத்திலே அமெரிக்க நாட்டிலே 90 நாள் அற்புதம் என்று சொல்லப்பட்ட ஒரு பயிற்சி நடைபெற்றது. யுத்தத்திற்கு பல வீரர்கள் தேவையாயிருந்தார்கள். எனவே அவசரமாக 90 நாட்கள் மட்டும் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து பணியிலே இணையும்படியாய் செய்தார்கள். ஆனால் ஞாபகம் இருக்கிறதா? பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 1 தீமோத்தேயு 5:22 ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வைக்காதே என்று கூறியிருக்கிறார். புதிய விசுவாச வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கிற ஒருவர் 2வது நாள் அவர் சாட்சி சொல்கிறார். 3ஆம் நாளே அவரை திருச்சபையின் தலைவராக்க முடியாது. ஒருவேளை நான் சொல்வது போல புதிய விசுவாசிகளை நாம் பொறுப்பிற்கு கொண்டு வராமல் இருக்கலாம். ஆனால் ஒழுங்காய் ஆராதனைகளுக்கு வராதவர்களும் ஜெப நேரங்களிலே கலந்து கொள்ளாதவர்களும் பொறுப்புகளிலே இருக்க முயற்சிப்பதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட நபர்களை தவிர்ப்பது உங்கள் திருச்சபைக்கு நல்லது.
ஒரு கண்காணியானவன் வேத வசனத்திலே உறுதியாய் நிற்பவனாகவும் அதை தெளிவாய் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவனாய் இருக்க வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் திருச்சபையிலே நீங்கள் எப்படிப்பட்ட நபர்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறீர்கள்? சற்று யோசித்து பாருங்கள். தொடர்ந்து வருகிற வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கிரேத்தா தீவில் உள்ளவர்களின் குணநலனை குறித்து எழுதுகிறார். நாம் மனதிலே எப்பொழுதும் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், மனிதர்கள் எல்லாருமே பாவிகள்தான். இந்த காரியத்திலே நாம் அனைவரும் சகோதரர்கள் தான். ஆனால் எல்லாரும் தேவனோடு சகோதரத்துவத்திலே காணப்பட முடியாது. ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கும் பொழுது, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மேலே விசுவாசம் வைப்பதனாலே மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு உறவு உண்டாகிறது. இதைத்தான் யோவான் 1:12 சொல்லும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று கூறியிருக்கிறார். ஆம், நாம் எல்லாருமே ஆதாமின் குமாரர்கள் தான். ஆதாமில் நாம் எல்லாரும் மரிக்கிறோம். இதைத்தான் 1 கொரிந்தியர் 15:22 பவுல் எழுதியிருக்கிறார். ஆனால் இந்த கிரேக்கா தீவில் உள்ள மக்கள் வித்தியாசமான பெயர் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். பாருங்கள், தீத்து 1:10, அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அடங்காதவர்களும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். கிரேத்தா தீவிலே உள்ள திருச்சபையிலே அநேகர் என்று குறிப்பிடுகிறார். மேலும் குறிப்பாக விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்றும் சொல்லுகிறார். கவனித்தீர்களா? இவர்கள் பவுலின் போதனைக்கு எதிரான போதனை செய்கிறவர்கள். மேலும் இவர்கள் கிறிஸ்தவர்களான யூதர்கள். இவர்களுடைய ஒரு தவறான போதனை என்ன தெரியுமா? ஒருவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவர் இயேசுவை விசுவாசிப்பதோடு கூட விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறினார்கள். இவர்களைத்தான் அடங்காதவர்கள் என்று சொல்கிறார். சரியான சத்தியத்தை யார் கூறினாலும் அதை புரிந்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளாமல் தாங்கள் சொன்னதுதான் சரி என்று சொல்லி யாருக்கும் அடங்காதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வீண் பேச்சுக்காரராயும் இருந்தார்கள் என்கிறார். இப்படிப்பட்டவர்களை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். ஒரு முறை ஊழியத்திற்காக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டியது இருந்தது. தனியாய் அவ்வளவு தூரம் செல்ல வேண்டியது இருக்கிறதே என்று ஊழியத்திலே உதவி செய்கிற ஒருவரைத்தான் நான் அழைத்து சென்றேன். ஆனால் புறப்பட்டது முதல் சேர வேண்டிய இடத்துல போய் சேரும் வரை அவர்கள் பேசிக்கொண்டே வந்தார்கள். அவர்களை எப்படி நிறுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கப் போவார்கள் என்று நான் நினைத்த உடனே மற்றும் ஒரு காரியத்தை அவர்களே ஆரம்பித்து தொடர்ந்து பேசுவார்கள். ஊழியத்திற்காக பயணம் செய்யும் பொழுது ஜெப சிந்தையோடு செல்ல வேண்டியது மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, பேராயர் ஜேசன் தர்மராஜ் அவர்களது மனைவி திருமதி லீதியாள் தர்மராஜ் அவர்கள் தனது ஊழிய காலத்திலே ஊழியத்திற்காக எப்பொழுது அவர்களது வாகனத்திலே புறப்பட்டு சென்றாலும் அவர்களோடு சேர்ந்து வருகிற ஒவ்வொருவரும் மாறி மாறி ஜெபித்து கொண்டே அந்த இடத்திற்கு செல்வதும் அங்கிருந்து திரும்பி வரும் பழக்கமுடையவர்களாய் இருந்தார்கள். ஊழியத்திற்காக தூரமாய் செல்கிற பலருக்கு இது ஒரு முன்மாதிரியான ஒரு பழக்கம். ஊழியத்திற்காக செல்லும் பொழுது மட்டுமல்ல, சாதாரணமாகவே சிலரை கண்டுவிட்டால் சிலரால் அமைதியாக இருக்க முடியாது. அந்த கிரேத்தா தீவிலும் அப்படிப்பட்ட பலர் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதனால் அவர்களுக்கும் பயன் இருக்காது, கேட்பவர்களுக்கும் பயன் இருக்காது. இதுதான் வீண் பேச்சுக்காரர் என்று சொல்வது. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்மிலே யாருக்காவது இப்படிப்பட்ட பயனற்ற ஒரு குணம் இருக்கிறதா என்பதை சற்றே நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த கிரேத்தா தீவிலே இருந்த சிலர் மற்றவர்களுடைய மனதை மயக்கிறவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட காரியங்களை பேசி மற்றவர்களை மயக்கினார்கள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இவர்களது பேச்சை கேட்கும் மற்றவர்கள் தங்கள் சொந்த எண்ணங்களை கைவிடும் அளவிற்கு மற்றவர்களின் மனதை மயக்குகிறவர்களாகவும் கள்ள போதனைகளுக்குள்ளே மக்களை வழிநடத்துகிறவர்களாயும் இருந்தார்கள். பாருங்கள், தீத்து 1:11 அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். எங்கெல்லாம் கர்த்தருடைய வசனம் விதைக்கப்படுகிறதோ அங்கே பிசாசானவனும் களைகளை விதைக்கிறான் என்பது நமக்கு தெரியும். அங்கேயும் தகாதவைகளை உபதேசிக்கிறவர்களின் வார்த்தைகளினாலே குடும்பங்கள் கவிழ்த்து போடப்பட்டன. இன்றும் வேத வசனங்களிலே ஊண்ட கட்டப்படாத இளைஞர்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது சிலருடைய தவறான ஆலோசனைகளினாலே மிக சீக்கிரமாய் குடும்ப வாழ்க்கையை முறித்து கொள்ள தீர்மானம் செய்து விடுகிறார்கள். அவர்களுக்கு சரியான ஆலோசனை கிடைத்திருக்கும் என்றால் அவர்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து
உண்மையான அன்பினாலே அந்த திருமணத்தை காத்து கொண்டிருக்க முடியும். ஆனால் அவசரப்பட்டு விட்டார்கள். டாக்டர் வர்ணன் மகி என்ற ஊழியரின் செய்திகள் வானொலியிலே சென்று கொண்டிருந்த காலங்களிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே பலர் இந்த வேத சத்தியங்களை கேட்டு ஆண்டவருக்குள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பகுதியிலே இருந்த மற்றும் ஒரு தவறான கொள்கையை பரப்பும் ஒரு குழு இவரது நிகழ்ச்சியை தொடர்ந்து அதே அலைவரிசையில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியை ஒலிபரப்பு செய்து மக்கள் டாக்டர் மகியினுடைய செய்திகளுக்கு மாறாக சிந்திக்கும்படியாய் செய்திகளை கொடுத்து கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சரியான வார்த்தை சொல்லும் ஒவ்வொரு இடத்திலும் பிசாசானவன் தவறான விதைகளை விதைக்க முயற்சி எடுத்துக்கொண்டே இருப்பான். எனவே எப்பொழுதுமே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கிரேத்தா தீவிலே ஒரு சிறந்த சுவிசேஷ பணி நடைபெற்று அருமையான திருச்சபை ஸ்தாபிக்கப்பட்டது. ஆனால் அங்கேயும் விசுவாசிகளை திசை திருப்பக்கூடிய நபர்களை சாத்தான் அனுப்பினான். பாருங்கள், தீத்து 1:12. கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறான். கிரேத்தா தீவில் உள்ள மக்களை குறித்து அவர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு தீர்க்கதரிசியே அவர்களை குறித்து இப்படி கூறியிருக்கிறான். அவர்கள் துஷ்ட மிருகங்கள். இதன் பொருள் என்ன? கடினமான கொடிய மனிதர்கள் என்று கூறலாம். இந்த கிரேத்தா தீவிலே இருந்த மக்களை குறித்து அந்த நாட்களிலே இருந்த ரோம சமுதாயத்திலே அவர்கள் பெயர் இப்படித்தான் இருந்தது. தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது ஒரு கவிஞனாய் அவன் இருந்திருக்க வேண்டும். அவன் எழுதிய ஒரு செய்யுளிலே அவருடைய குணநலனை அப்படியே வெட்ட வெளிச்சமாய் எழுதி வைத்திருக்கிறான். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேத்தா தீவிலே பிறந்த எபிமெனிடேஸ் எனும் ஒரு கவிஞர், அவருடைய எழுத்துக்களிலே தான் இந்த வாசகங்கள் காணப்படுகின்றன. மேலும் இந்த தீவிலே உள்ளவர்கள் ஓயா பொய்யர் என்றும் சொல்லப்படுகிறார்கள். எப்பொழுது என்ன பேசினாலும் அவர்கள் பேச்சிலே உண்மை இருக்காது. இவ்வாறு கூறுவதனாலே அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த அத்தனை பேரும் பொய்யர் என்பது பொருள் அல்ல. உண்மை பேசுகிற சிலரும் அங்கே இருந்தார்கள். ஆனால் அவர்களை குறித்த பொதுவான ஒரு கருத்து, அவர்கள் பொய்யர்கள். ஆனால் கர்த்தருடைய கிருபை எவ்வளவு மகத்துவமானது! அதனால் செய்யக்கூடியது என்ன? கிரேத்தா மக்கள் மத்தியிலே அது செய்தது என்ன என்பதை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் பொய்யர்களாக, துஷ்ட மிருகங்களாக, கொடியவர்களாக இருந்தாலும், பெருந்தீனக்காரர்களாக இருந்தாலும் அவர்களிலே பலர் கிறிஸ்துவண்டை திரும்பினார்கள். அவர்கள் வாழ்க்கை மாற்றம் பெற்றது. தொடர்ந்து கவனியுங்கள். தீத்து 1:13-14 வசனங்கள். இந்த சாட்சி உண்மையாயிருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷருடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். கிரேத்தா தீவு மக்களின் பின்னணியினாலும் அவருடைய இயற்கை குணநலனாலும் மற்றவர்களிடத்திலே இருப்பதை விட சற்று கண்டிப்பாய் கடிந்து கொண்டு காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பவுல் தீத்துவுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். இங்கே பவுல் யூதர்களின் கட்டுக்கதைகள் என்று குறிப்பிடுவது கிருபையை சார்ந்து கொள்ளாமல் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும் சுயமுயற்சி வாழ்க்கை குறித்து சொல்லவில்லை. மோசையின் சட்டத்திட்டங்களை குறித்து தல்முட் மற்றும் பலர் எழுதியவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த எழுத்துக்களில் பலவிதமான உண்மைக்கு புறம்பான கட்டுக்கதைகள் இருக்கின்றன. எனவே சத்தியத்தை விட்டு விலகுகிற மக்களுக்கு அவர்கள் செவி சாய்க்க கூடாது என்று கண்டிப்பாய் சொல்லும்படி கூறுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே இருந்த யூத சமய தலைவர்களை பார்த்து மோசையின் சட்டங்களோடு கூட பாரம்பரியங்களை அவர்கள் சேர்த்திருந்ததை குறித்து கடிந்து கொண்டார். அதே காரியத்தை பவுல் இங்கே கிரேத்தா தீவு மக்களிடத்திலேயும் கூறும்படியாய் தீத்துவுக்கு எழுதுகிறார். அந்த யூத பின்னணிய பாரம்பரியம் அவர்களுக்கு கூறியது என்னவென்றால், கற்பனையினால்தான் ரட்சிப்பு என்பது ஒன்று, இரண்டாவதாக கற்பனைகளின் மூலமாய்த்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. இந்த 2 விதமான போதனைகளும் ஆபத்தானது. நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதுபோல 10 கற்பனைகளுக்கு மேலாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் 10 கற்பனைகளை ஒரு தேசத்திற்கு கொடுத்தார். இன்று இதுவே உலகம் பின்பற்ற வேண்டிய கற்பனைகளாய் இருக்கிறது. கொலை செய்யாதிருப்பாயாக என்று தேவன் கூறியது அனைவருக்கும் உரியது. கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கும் உரியது. அது முழு உலகத்திற்கும் உரியது. என்றாலும் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் அதைவிட உயர்வான நிலையில் வாழும்படியான ஒரு அழைப்பு. தேவனுடைய அன்பை அறிந்து
கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் யாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணுவதில்லை. ஆனால் அவன் தன் உறவுகளிலே கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நான் மற்றவரிடத்திலே அன்பு கூறுகிறவனாய் இருக்கிறேனா என்பதை சிந்தித்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான். இதைத்தான் 10 கற்பனைகளுக்கு மேலாக வாழ்வது என்று கூறுகிறேன். தொடர்ந்து பாருங்கள், தீத்து 1 அதிகாரம் 15 வசனம். சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாயிருக்கும். கிருபையினால் நாம் ரட்சிக்கப்பட்டால் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது என்று கூறும் மக்கள் பயன்படுத்தும் வசனம்தான் இது. அதாவது, நாம் ரட்சிக்கப்பட்டால் நாம் தூய்மையானவர்கள், நாம் விரும்பும் எந்த விதத்திலே வாழலாம் என்பது அவர்களுடைய கொள்கை. சில சபைகள் இந்த போதனையை வளர்த்து அவர்கள் பாவத்திலே வாழலாம் என்று கூறிவிடுகிறார்கள். அவர்கள் அதை பாவம் என்றே அழைப்பதில்லை. அது அவர்களுக்கு பாவமும் அல்ல. ஏனெனில் தூய்மையானவர்களுக்கு எல்லாம் சுத்தமாயிருக்கும் என்பது அவர்களுடைய வாதம். இங்கே பவுல் ஒழுக்க நெறிமுறைகளை குறித்து பேசவில்லை, சட்டவாதம் மற்றும் இறைச்சி சாப்பிடுவது பற்றிய இந்த பிரச்சனையை பற்றி அவர் பேசுகிறார். பல சட்டபூர்வமான வழிபாட்டு முறைகளின் போதனை பெரும்பாலும் மிகவும் அசாதாரணமான உணவை சாப்பிடுவதையும் உள்ளடக்கி இருக்கிறது. ஆனால் பவுல் தூய்மையானவர்களுக்கு எல்லாம் சுத்தமாயிருக்கும் என்று கூறுகிறார். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவோமா இல்லையா என்பது எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. எல்லா உணவும் சுத்தமானது. நீங்கள் ஒரு அவிசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த உணவை எப்படி சாப்பிட்டாலும் அதற்கும் தேவனோடு உள்ள உங்கள் உறவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அது உங்களை ரட்சிக்காது. நீங்கள் விரும்பும் எல்லா காய்கறிகளையும் நீங்கள் சாப்பிடலாம். ஆனால் நீங்கள் தேவனோடு சரியான உறவிலே வாழவில்லை என்றால் அந்த உணவு உங்களை தூய்மையானவர்களாக மாற்றாது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 15 அதிகாரம் 18 முதல் 20 வரை சொல்வதை கவனியுங்கள். வாசிக்கிறேன். மத்தேயு 15, 18 முதல் 20 வரை. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். தொடர்ந்து தீத்து 1:16 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். இன்றும் பல விசுவாசிகள் தங்கள் அனுதின வாழ்க்கையின் மூலமாக, தங்கள் வார்த்தையின் மூலமாக கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் மறுதலிக்கிறார்கள். போதகர் வர்ணன் மை என்பவர் சொல்லும் பொழுது, அவர்கள் திருச்சபையிலே மூப்பராயிருந்த ஒருவரை குறித்து கூறியிருக்கிறார். அவர் ஆலயத்திற்கு வரும்பொழுது ஒரு பெரிய வேத புத்தகத்தை சுமந்து வருவாராம். அது அவரையே ஒரு பக்கமாக இழுப்பது போன்ற பெரிய வேத புத்தகம். திருச்சபையில் உள்ளவர்களின் பார்வைக்கு அவர் மிக சாதுவான நல்ல ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆனால் சமுதாயத்திலே அவருடைய உண்மையற்ற தன்மையை குறித்து மக்கள் அறிந்திருந்தார்கள். அவர் வேதத்தை தன் கையிலே சுமந்து வந்தார், ஆனால் அதை அவர் தன் உள்ளத்தில் சுமக்கவில்லை. அதாவது அதை அவர் விசுவாசிக்கவில்லை. உங்கள் வாழ்க்கையின் மூலமாகவும் நீங்கள் வேதத்தை மறுதலிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையின் மூலமாக தேவனையும் நீங்கள் மறுதலிக்க முடியும். மேலும் இந்த வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியை செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். ஒரு ஆலயத்திலே ஆராதனையிலே செய்யப்படும் சடங்காச்சாரங்கள் எதுவும் மனிதனுடைய தீமையான இருதயத்தை மாற்ற முடியாது. மனிதனுடைய இருதயத்தை மாற்ற வல்லமை உள்ளது கர்த்தருடைய வசனம் மட்டுமே. இருதய மாற்றம் பெறும் பொழுது அவருடைய வாழ்க்கை அதை வெளிப்படுத்தும். விசுவாசத்தை குறித்தும் கிரியையை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுலும் யாக்கோபும் கருத்து வேறுபாடோடு பேசவில்லை. இருவருடைய கூற்றுப்படியும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. மனிதனை ரட்சிக்கும் விசுவாசம் கடவுளுக்கு பயந்த வாழ்க்கையை ஒரு மனிதனிலே உண்டு பண்ணுகிறது. கால்வின் என்ற தெய்வ மனிதர் சொல்லும் பொழுது, விசுவாசம் மட்டுமே ரட்சிக்கிறது, ஆனால் அந்த ரட்சிக்கும் விசுவாசம் தனித்து இருப்பதில்லை, அது செயல்படுகிற விசுவாசமாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சற்றே ஆராய்ந்து பார்ப்போமா? கிரேத்தா தீவில் உள்ள மக்களைப் போல
அவர்கள் வாழ்க்கையிலே காணப்பட்ட அசுத்தமான பழக்க வழக்கங்கள் ஏதாவது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பின்தொடர்ந்து வருவதை இப்பொழுது நாம் உணர்ந்திருப்போம் என்றால் மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய பாதத்திலே அதை அறிக்கை செய்து தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை பரிசுத்தப்படுத்த ஒருமுறை கூட அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை பலப்படுத்தி நம்மை தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமேன். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று சொன்னது யார்? கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள் பெருவயிற்று சோம்பேறிகள் என்று சொன்னது யார்? ஆப்ஷன் ஏ, அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசி. ஆப்ஷன் பி, பரிசுத்த பவுல். ஆப்ஷன் சி, தீத்து. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். சபையை உருவாக்குவது அதிலுள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் தான். ஒவ்வொரு நபருமே ரட்சிக்கப்பட்டவர்களாய் தேவனோடு கூட சரியான உறவில் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முழுமையாக ரட்சிப்பை அனுபவித்து ஆவிக்குரிய கனிகள் கொடுக்கிறவர்களாக இருக்கிற ஒருவர்தான் தலைவராக முடியும். இப்படிப்பட்ட தலைவர்கள்தான் சபைகளை கட்டி எழுப்புகிறவர்களாக, சபை தோய்ந்து போகும்போது ஜெபத்தோடு அதை திரும்ப கட்டுகிறவர்களாக இருப்பார்கள். சாத்தானின் தவறான போதனைகள் சபைக்குள் வரும்பொழுது அதை சீர்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் அந்நியரை உபசரிக்க நாடுவார்கள். தன்னுடைய பரிசுத்தமான கரைப்படாத வாழ்க்கைக்கும் சபையின் கரைப்படாத வாழ்க்கைக்கும் அவர்கள் பொறுப்பு எடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எஸ்ராக்கள், நெகேமியாக்கள் போன்ற தலைவர்கள் உருவாக ஜெபிப்போமா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஏசாயா 60:15.